ஐயா, ரமேஷோட ஜாதகப்படி இப்ப கல்யாண யோகமே கிடையாது. என்னையா சொல்றீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஆமாங்க, எந்த நாட்டு ராணியோட ஜாதகம் வந்தாலும் திருப்பி அனுப்பிடுங்க. இன்னும் 1.5 வருஷத்துக்கு ரமேஷோட கல்யாணத்தை பத்தி பேசாத இருக்கிறது நல்லது. காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சோம். அவசரப்படாதீங்கம்மா. தசாபுக்தியை மீறி கல்யாணம் பண்ணி வச்சா அவ்வளவா நல்லா இருக்காது. நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான் ஜோசியரே. இப்பெல்லாம் நாம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்ல. அதுக்காக வருத்தப்படாதீங்க. ரமேஷுக்கு 1.5 வருஷம் கழிச்சு தன்னால கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் இது சம்பந்தமா எந்த ஜாதகத்தையும் பார்க்காதீங்க. ஏங்க, நான் சொன்ன விஷயத்த நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? உன் யோசனை ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்தேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? லீலா சொன்ன யோசனையை அப்படியே சொன்னான். அப்படியா? ஆமாப்பா, ஒரு இடத்துல கடை இருக்கான். என்ன போய் பார்க்க சொன்னா. பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசிக்கலான்னா. அந்த கடை ஓனர் கூட அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரான். ரவி, எல்லாம் நல்லபடியா கூடி வர மாதிரி தெரியுது. நீ போய் அந்த கடையை பார்த்து பேசி முடிக்கிற வழியை பாரு. ஆமாண்டா ரவி, இது ஒரு நல்ல நேரம்னு தான் எனக்கு கூட மனசுல படுது. அம்மா, ஆர்வத்துல நம்ம அகலக்கால் வச்சிடக்கூடாது. இதுல அகலக்கால் வைக்க என்னங்க இருக்கு? தொழிலுக்காக கடையை பாக்குறது நல்ல விஷயம் தானே. லீலா, கடைன்னு பார்த்தா அட்வான்ஸ் கொடுக்கணும், பர்னிச்சர் எல்லாம் வாங்கணும். இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுமே. என்கிட்ட கொஞ்சம் தானே பணம் இருக்கு. ரவி, நீ சொல்றதும் சரிதான். நான் ஒரு யோசனை சொல்றேன், கேட்பியா? சொல்லுங்கப்பா. நீ போய் அந்த கடையை பாரு. உனக்கு அந்த கடை பிடிச்சிருக்கான்னு பாரு. பிடிச்சிருந்தா எவ்வளவு பணம் கட்டணும்னு கேளு. உன் கையில எவ்வளவு பணம் இருக்குன்னு பாரு. ஏதாவது பத்தலைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிப்போம். மாமா சொல்றது தாங்க கரெக்ட். நாம எடுத்த எடுப்புலயே முடிவு பண்ணிட வேண்டாம். எல்லாத்தையும் பாப்போம். ஃபைனல் ஸ்டேஜ்ல நமக்கு எது ஒத்து வருதோ அந்த கடையை முடிச்சிடலாம், இல்லனா விட்டுடலாம். அதனால அந்த கடையை போய் முதல்ல பாத்துட்டு வரலாங்க. சரி. டேய், சாம்பார் போடு. பவானி, எல்லாரும் எங்க இருக்கிறீங்க? எல்லாரும் ஓடியாங்க. என்னப்பா? ஆண்டவன் நமக்கு கண்ணு திறந்துட்டான்னு நினைக்கிறேன். இனிமே நமக்கு நல்ல காலம் தான். அப்படியாப்பா? ஆமா. இமுட்டு நாள் ஒரு கிரவுண்ட் கிரயம் பண்ண கூட ஆளை தேடி இருந்தா ஒரு மயிலும் கிடைக்கல. இன்னைக்கு பாரு, கார் அனுப்பிச்சு அந்த அமர்நாத் 50 ஏக்கர் நிலத்தை ஒரே முட்டா கிரயம் பண்ணி கொடுத்துறாரு. எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது. அடேங்கப்பா, 50 ஏக்கரா? ஆமாமா. ஏமாமா, காலையில நம்ம உட்காந்து புலம்பிட்டு இருந்தீங்க. நான் தான் சொன்னேன்ல நல்ல காலம் வரும்னு. வந்துருச்சு பத்தியல. ஒரு நல்ல வாய் முகூர்த்தம்டா, பழிச்சிருச்சு. ஏய், 50 ஏக்கரை கிரயம் பண்ணா எம்புட்டு கமிஷன் கிடைக்கும். எனக்கு ஒரு ஆசை. அந்த பணத்தை வச்சு நம்ம போஸ்ட் பைலுக்கு உள்ளூர்லயே பெரிய கடையா வாங்கி தனி வியாபாரம் ஆரம்பிச்சு கொடுத்தது. என்ன சொல்ற? என்னடா நீ ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? அம்மா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. கல்யாண வயசுல பவானி இருக்கு. அதை விட்டுட்டு எனக்கு கடை வச்சு கொடுக்குறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாமா. என்னடா அந்நிய மாதிரி பேசுற? இவன் எனக்கு மகன்னா நீ எனக்கு மகன் மாறிடா. ஆமா, பெரிய மகன். ரொம்ப தான் பெருமை தேடி கொடுத்துட்டாரு உங்க மகன். இந்த மாதிரில கேவலமா எல்லாம் பேசாத. நீ பாத்துக்கிட்டே இரு. நான் சாவறதுக்கு முன்னால இந்த பையில ஒரு பெரிய மனுஷனை ஆக்கி காமிக்கிறேன்னா இல்லையாப்பா? அப்பா, என்னப்பா ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? அது இல்லப்பா, நல்ல காரியம் பேசும்போது ஏன் இப்படி வார்த்தையில விட்டுட்டு? அட, ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். ஒண்ணும் தேவையில்ல, ஒரு பேச்சு கூட நீங்க இப்படி எல்லாம் பேசணும். ஆமா, சரி பேசல. பவானி, இந்த பீரோவுல ஒரு பெரிய நோட்டு வச்சிருக்கல, அதை போய் எடுத்துட்டு வா. எந்த நோட்டுப்பா? அதாம்மா, அந்த நிலத்து சர்வே நம்பர் எல்லாம் போட்டு பெருசா எழுதிருப்பான்ல, அதை போய் கொண்டா. ஏமாமா, எதுக்கு மாமா அந்த நோட்டு? ஆமாடா, 50 ஏக்கர் நிலமில்ல கேக்குறான். எல்லாம் ஒருத்தங்கிட்டே இருக்க போகுது. நிறைய பேருகிட்ட இருக்கும் துண்டு துண்டா. எல்லாத்தையும் பீராஞ்சி ஒன்னா சேர்த்து வைக்கணும். இதுல சர்வே நம்பர்லாம் இருக்குது. யாருது எங்க இருக்குது எல்லாத்தையும் ஒரே ஏரியாவை பார்த்து வளைச்சு போடணும். டேய், அவன் என்ன பத்திரம் வச்சிருக்கானா, எல்லாம் ஒழுங்கா இருக்குதா இல்லையா? எல்லாத்தையும் கொண்டு தாலுகா ஆபீஸ்ல கொடுத்து, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுத்து, வில்லங்க இருக்குதான்னு பாக்கணும். அதுக்கெல்லாம் நிறைய சில்லறை வெட்டணும், நிறைய செலவு இருக்குன்னு வச்சுக்க. என்னமாமா இவ்வளவு நேரம் வருமானத்தை பத்தி பேசுறது, செலவை பத்தி சொல்லிட்டு இருக்கியா? டேய், இதெல்லாம் செலவு இல்லடா, இதெல்லாம் முன்பணம் போடுற மாதிரி. இதை போட்டு நம்ம வேலையை செஞ்சு காமிச்சா அமர்நாத் நிறைய பணம் எல்லாம் கொடுப்பாரு. சரி, இது நிறைய வேலை இருக்கு. பூரா உட்காந்து லிஸ்ட் எடுத்து காலையில இருந்து ஒவ்வொரு பார்ட்டியா போய் பார்க்கணும். ஆமா,
சரி மாமா, ம். நான் விடிய காலம் வேலைக்கு போகணும். ஆ, போய் படுக்கட்டுமா? ஆ, சரி படு. நீங்களும் சீக்கிரம் போய் படுங்க மாமா. ஆகட்டும். டேய் போய் உடம்ப பாத்துக்க. அடிக்கடி போன் பண்ணிட்டு இருந்தா சரி மாமா. குளிச்சு போயிருவாங்க. சரி மாமா, நான் போய் படுக்கிறேன். அப்பா சாப்பிட்டு இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஆகட்டுமா, நீ போய் முதல்ல ரெடி பண்ணு. நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். உட்கார்ந்து இருந்தா எப்படி? எவ்வளவு நாள் தூங்கியாச்சு. வா, பவானி. பாபா நீ போ, அவளுக்கு உதவி பண்ணு. பிள்ளையார் சொல்லி கூட்ட ஆரம்பிக்கிறேன். ஆண்டவா, எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. விஜய்க்கு தான் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? அவ தேவையில்லாம எதுக்கும் போன் பண்ண மாட்டா. அதுவும் ஏற்கனவே அத்தை திட்டி மறுபடியும் எனக்கு போன் பண்ணிருக்கான்னா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. போன்ல அவ குரல் சரியாவே இல்ல. கூட பிறந்தவ அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க கூட உரிமை இல்லாம போச்சு. நேர்ல தான் நான் அவகிட்ட போய் பேச முடியாது. போன்ல கூடவா பேசக்கூடாது? அத்தை போனை போட்டுட்டாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. விஜய்க்கு என்ன சிக்கலோ என்னமோ அத்தை கொஞ்சம் கூட என் வருத்தத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நீ ஒன்னும் எதிர்பார்க்காத. அம்மா அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காதத நீ செய்யாம இருந்தா போதும். அதுதான் நல்லது. என்ன பாக்குற? எவ்வளவு நேரம் பார்த்தாலும் இதுதான் பதில். சரி சரிங்க, நான் பேசல. ஆனா விஜய் அவளுக்கு நம்மளை விட்ட வேற யாருங்க இருக்கா? அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்களாவது போய் கேட்கலாம்ல. எது? கோபி வீட்டுக்கு என்ன போக சொல்றியா? தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தை ஏதோ கோபத்துல பேசினதுக்கு அப்பா கோபி அப்படி பதில் சொன்னாரு. மத்தபடி அவர் ரொம்ப நல்லவர். உங்களுக்கே தெரியும். யாரா இருந்தா என்ன? கோபி அம்மாவை அந்த மாதிரி பேசுனது ரொம்ப பெரிய தப்பு. அந்த இடத்துல நான் இல்லாம போயிட்டேன். நான் இருந்திருந்தா நடக்கிறத வேற. சரி, அவரை விடுங்க. நம்ம விஜய்ங்க அவளுக்கு நம்மளை விட்ட வேற யாருங்க இருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அம்மாவை மதிக்காத யாரா இருந்தாலும் அவங்க யாரோ ஒருத்தர் தான். வாங்க. என் ஃப்ரெண்டு தான் இந்த கடையை வாடகைக்கு விடுறதா சொன்னான். எங்கிட்டயும் ஃபோன் பண்ணி சொன்னாரு. கடை உங்களுக்கு தானே? ஆமா சார். ரொம்ப சென்ட்ரான இடங்க. என்ன வியாபாரம் பண்ணாலும் நல்லபடியா போகும். ரொம்ப ராசியான கடைங்க. நீங்க மட்டும் இதுல வியாபாரத்தை ஆரம்பிச்சுன்னு வைங்க, ஓஹோன்னு வருவீங்க. கடை நல்லா தான் இருக்கு. முடிவு சொன்னீங்கன்னா மேற்கொண்டு ஆக வேண்டியதை பேசலாம். கடை பிடிச்சிருக்கா? கடை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, சட்டுப்புட்டு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி பண விஷயம் என்ன எதுன்னு பேசிட்டா நல்லா இருக்கும். வாடகை 5000 ரூபாய். இந்த கடை அந்த கடை எல்லா கடையும் 5000 ரூபாய்க்கு தான் விட்டுருக்கேன். இந்த ஏரியாவில் அது குறைஞ்சு உங்களுக்கு கிடைக்காது. அட்வான்ஸ் 60000 ரூபாய். அப்புறம் வயரிங்கு மராமத்து எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு கொஞ்சம் செலவாகும். அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துருவேன். அப்படியா? ஆமா, அட்வான்ஸ் 60000 ரூபாய். மற்ற செலவெல்லாம் ஒரு 30000. அப்புறம் நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணோம். எல்லாம் சேர்த்து 1 லட்ச ரூபா செலவாகுங்க. 1 லட்சமா? ஆமா, 1 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிக்கோனாங்க, முடிச்சிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? நான் கேட்கறது நியாயமான தொகை. ஒருவேளை டவுட் இருந்தா பக்கத்து கடையில் விசாரிச்சுக்கங்க. அதுக்கு இல்லைங்க, அவ்வளவு பணம் என் கையில இல்ல. என்ன சார், யார் தான் ரொக்கமா 1 லட்ச ரூபாய் கையில வச்சிருப்பாங்க? அங்கன்னு புரட்ட வேண்டியதுதான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். ரொம்ப டைம் எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம கடைக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கங்க. அதுவும் உங்களுக்காக. அதுக்குள்ள உங்க முடிவு சொல்லுங்க, லேட் பண்ணிடாதீங்க. சரிங்க சார், நான் 10 நாளைக்குள்ள முடிவு சொல்லிடுறேன். சரி வாங்க, லேட் பண்றாதீங்க சார். சரிங்க சார். ஐயா மணி என்ன? 10:30 போல இருக்கு. லேட் ஆயிடுச்சு. ஐயா ஒரு நிமிஷம். என்ன? மல்லிகை
பாக்கி 2 மாசமா அப்படியே நிக்குது. அப்படியா? நான் சொன்னா நீங்க சங்கடப்படுவீங்கடா. தானே என்கிட்ட சொல்லவே இல்ல, நானும் வேலையில மறந்துட்டேன். எம்பிட்டு பாக்கி? 900 கிட்ட நிக்குதுங்க. 900? இதுல 300 ரூபாய் இருக்குது, பாக்கி சாயங்காலம் அனுப்புறேன். சரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அடடே, இந்த வார்த்தை நான் இல்ல சொல்லணும். பாருங்க, போய் வேலையை முடிச்சிட்டு பேங்க்ல பணம் எடுப்பேன், பாக்கி பணத்தை சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். சரிங்க, நான் வரையா, மன்னிக்கணும். டோக்கன் நம்பர் 2, 3, 4. ஐயா வணக்கம், இந்தாங்க டோக்கன். என்ன சார் 5000 ரூபாய் எடுக்கிறீங்க? ஆமாங்க. சாதாரணமா பேங்க் அக்கவுண்ட்ல கையே வைக்க மாட்டீங்க. அப்படியே எடுத்தாலும் 500 ரூபாய்க்கு மேல எடுக்க மாட்டீங்க. வீட்டுல ஏதாவது விசேஷம்னா தான் எடுப்பீங்க. இப்ப என்ன 5000 ரூபாய் டிரா பண்றீங்க? ஒரு பெரிய வேலைங்க. என்ன வேலை அது? நம்ம ஊர் பக்கத்துல ஆயில் ரிஃபைனரி ஃபேக்டரி ஒரு நல்ல பார்ட்டி போடுறாங்க. அதுக்கு அவருக்கு 50 ஏக்கர் நிலம் தேவைப்படுது. அத்தனையும் கிரைம் பண்ற பொறுப்பை எங்கிட்ட கொடுத்துக்கிறாங்க. அதுக்காக அந்த 50 ஏக்கர் என்ன ஒருத்தங்கிட்டியா இருக்கு, பல பேர் பின்னால ஓட வேண்டியிருக்குது. தஸ்தாவேஜ் எல்லாம் வாங்கி சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு போய் வில்லங்க இருக்குதான்னு பார்க்க வேண்டியிருக்குது. இப்படி சில்லறை செலவு நிறைய இருக்குது. அங்கங்க டோக்கன் அட்வான்ஸ் வேற கொடுக்க வேண்டியிருக்குது. அதுக்காக தாங்க. இதுக்கு எதுக்கு சார் உங்க பணத்தை செலவு பண்ணலாம்? பார்ட்டிக்கிட்டே அட்வான்ஸ் வாங்கி வேலையை பார்க்க வேண்டியது தானே? அது எப்படிங்க, இவ்வளவு பெரிய பொறுப்பை எங்கிட்ட கொடுத்துக்கிறாங்க. அவங்க கிட்ட ஆரம்பத்திலேயே போய் இதுக்கு கூட அதுக்கு கூடன்னு கேட்டா நம்மளை பத்தி சீப்பா நினைச்சிருவாங்கல்ல. அதுக்காக தான் நம்ம பணத்தை போட்டு வேலையை முடிச்சு விட்டு அப்புறம் போய் கேட்டா தாராளமா சிரிச்சுட்டு கொடுத்துட்டு போறாங்க. அப்படியா? அதுவும் சரிதான். இந்தாங்க பணம், வேலையை ஆரம்பிங்க. நல்லது. பணம் வந்ததும் எங்க பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க? நிச்சயமா. வேலை முடிஞ்சது, நிறைய பணம் கிடைக்கும். அத உங்க பேங்க்லயே வந்து டெபாசிட் பண்றேன். ரொம்ப சந்தோஷம். வரட்டுங்களா? வாங்க தம்பி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? வாங்க உள்ள. கோபி சகல வந்திருக்காரு. வாங்கண்ணே. என்ன புது கடைலாம் ஆரம்பிக்கலாம்ல, அதுக்கு கூப்பிட வந்தீங்களா? விஜயங்க உள்ள வாங்க. விஜய், விஜய், மாணிக்க என்ன வந்திருக்காங்க பாரு. வரேங்க. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? காஃபி ஏதாவது போட்டு தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரோ ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா. உனக்கு ஏதோ பிரச்சனையோ என்னமோன்னு ராத்திரி எல்லாம் ஒரே புலம்பல். இப்படி பேசாம இருந்தா எப்படி? எதுவா இருந்தாலும் பேசினா தானே தெரியும். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் நல்லாதான் இருக்கேன். சும்மாதான் போன் பண்ண. நீ சும்மா போன் பண்ணா சரோ அவ்வளவு ஃபீல் பண்ணுவாளா? அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா. இதப்பா, நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். சரி, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சரோ ரொம்ப ஃபீல் பண்ணாலேன்னு வந்தேன். இங்க வந்து விசாரிச்சா நீ ஏதோ மறைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பிரச்சனை இல்லைங்கிற, ஆனா அழுதுட்டு இருக்கேன். நான் உனக்காகவும் சரோக்காகவும் தான் இங்க வந்தேன், தெரியுதா? மாமா, என்ன மாமா, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏன் மாமா, நீங்க கேக்குறீங்கிறதுனால நான் எதையாவது சொல்ல முடியுமா? என்ன மாமனா நினைச்சு கொஞ்சமாவது மதிச்சுன்னா என்கிட்ட சொல்லு. ஏத்து மனுஷனா நினைச்சுன்னா விட்டுரு. மாமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு தெரியுமா? மாமா, நான் நிஜமா தான் சொல்றேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், நான் வரேன். மாமா, என்ன கிளம்பிட்டீங்களா?
பாரு விஜய், நீயும் மாணிக்கண்ணனும் என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு நான் கேட்க போறது இல்ல. அது எனக்கு தேவையும் இல்லை. ஆனா உங்க எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு பிரச்சனை சுழண்டுகிட்டே இருக்கு. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் என்னை தவிர உன்னோட பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு. ஒரு விஷயம் விஜய், நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தலையை சுத்தி மூக்க தொட்டுட்டு இருக்க. என்கிட்ட சொல்ல, என்கிட்ட சொன்ன அந்த நிமிஷம் அந்த பிரச்சனை சரியாகலாம் இல்லையா? இவ்வளவு எதுக்காக நான் சொல்றேன்னா, நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல விஜய். அத பார்த்துட்டு என்னால சும்மாவே இருக்க முடியல. என்ன உன் பிரச்சனை? சொல்ல மாட்டேல? ஹலோ ஹலோ சரளா, நான் தான் பேசுறேன். என்னங்க, எப்படி இருக்கீங்க? ஃபைன் சரளா, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல தான் போன் பண்ணேன். என்ன என்ன குட் நியூஸ்? கூடிய சீக்கிரம் நான் அங்க வரப்போறேன். அப்படியா? எப்ப வரீங்க? இன்னும் 1-2 வாரத்துல அங்க வந்துருவேன். சீக்கிரமா வாங்க. நீங்க எப்ப வருவீங்கன்னு நான் ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு வரேன் தெரியுமா? என்ன பார்க்கத்தானே? உன்னை பார்க்கறதுக்காக தான் வரேன். அதை தவிர இன்னொரு காரணமும் இருக்கு. வேற என்ன காரணம்? அந்த ரமேஷ் பையன் உனக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தான், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணத்தான் வரேன். ஐயோ, என்னங்க நீங்க? அதான் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே. அதுக்காக அவன் அப்படியே சும்மா விட்டுற முடியுமா? உன்னை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணான். நீ பேசாம இரு, நான் வந்து பாத்துக்கிறேன் அந்த ராஸ்கலை. சரிங்க. அது மட்டும் இல்ல சரளா, உன்னை கையோட அந்த மாணிக்கத்தை விட்டு கூட்டிட்டு போய் அந்த சர்வ முன்னாடி நிறுத்தி இவளையா சந்தேகப்பட்டேன்னு கேட்க போறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. ஏன் வேணாங்கற? எதுக்கு முடிஞ்சு போன பிரச்சனையை மறுபடியும் கலரணும்? சரளா, நமக்கு பழக்கமானவங்க உன்னை தப்பா நினைக்கலாமா? நான் இங்க திரும்பி வந்தாலும் நீ அங்கதானே இருக்க போற. நமக்கு தெரிஞ்சவங்க மத்தியில உன்னை பத்தி தப்பான அபிப்பிராயம் ஏற்படக்கூடாது. எனக்கு அது வந்துங்க. நீ பேசாம இரு. நீ தங்கங்கிறத நான் எல்லாருக்கும் உணர்த்தணும். உன்னை பத்தி எல்லாருக்கும் ஒரு இது வரணும். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். சரிங்க. வச்சிட்டுமா? நேர்ல நிறைய பேசுவோம். பாய். ஓகே, பாய். நான் அத்தையை விட்டுட்டு தனியா ஒரு இடத்துக்கு போனது உண்மைதான்.
இந்த ஷர்ட் பேண்ட் எடுக்கிறதுக்காக தான் நான் கடைக்கு போனேன். எதுக்கு? உங்களுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக தான். நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். எனக்கு பிறந்த நாளா? ஏன் இருக்க கூடாதா? அது எனக்கே தெரியாது. நானே கொண்டாடினது இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? தற்செயலா தான் உங்க ஜாதகத்தை நான் பார்த்தேன். அப்பவே உங்க பிறந்த நாளை கொண்டாடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் நானும் அத்தையும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போனோம். அப்ப அத்தைக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்ததுனால அவங்க கூட பேசிட்டு இருந்தாங்க. நான் தான் தனியா போய் உங்களுக்காக ட்ரெஸ் எடுத்தேன். அப்புறம் அத்தை வந்து என்ன ஆட்டோல பிக்கப் பண்ணாங்க. இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? என்னங்க வந்திருக்காரு பாருங்க. வாங்க வாங்க, வணக்கம். உட்காருங்க. உள்ள வாங்க. உட்காருங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வெறும் தண்ணி போதும். சரி. அப்புறம் இன்விடேஷன் அடிச்சோம். சந்தோஷம். மறுபடியும் உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்க. வாங்க. எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு முன்னாலேயே தெரியுமா? செல்வம் ஒரு தடவை வீட்டுக்கு கூட்டு வந்தான். ஓ. அப்பா, நான் வெளியில போயிட்டு வரேன். வரீங்க சார்? அப்புறம் நிச்சயமா வந்துடணும் நீங்க. நிச்சயம். எல்லாரையும் கூட்டு வந்துடணும். அருந்தத்தையும் கூட்டு வந்துருங்க. நிச்சயமா வரேன். இப்போ சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க மட்டும் தனியா வந்துட போறீங்க. நடக்கிறது நம்ம வீட்டு விசேஷம், அதனால எல்லாரும் கண்டிப்பா நிச்சயம் வந்துருவாங்க. சரி. அப்புறம் நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்க. வரமா? சரிங்க. என்னங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? அப்போ நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதான் பேசியாச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லீலா. கடை வைக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் கடை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, மேற்கொண்டு பேச வேண்டியதானே? கடை பிடிச்சிருக்கு. பணம் வேணாமா? 1 லட்சம் ரூபா வேணும். 1 லட்சமா? நம்ம கிட்ட அவ்வளவு பணம் ஏதுங்க? இப்போ எவ்வளவு பணம் இருக்கு? என்ன இல்ல எப்படி கேக்குற? இப்ப நீ தானே கணக்கெல்லாம் பாக்குற, உனக்கு தெரியாதா? ஒரு 40,000 ரூபாய் தேரும். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ என்னங்க பண்றது? அதான் இந்த கடை வைக்கிற ஐடியாவை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலான்னு இருக்கேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் சட்டுன்னு முடிவு பண்ணாதீங்க. வேற என்ன பண்றது? முயற்சி பண்ணி பாக்கலாங்க. எங்கேயாவது பணத்தை புரட்டி கடையை புடிச்சிட்டோன்னு வைங்க, அதுக்கப்புறம் மாசம் மாசம் பணத்தை சேர்த்து கடன் அடிச்சிடலாம். என்ன தயங்குறீங்க? பொதுவாவே நான் கொஞ்சம் கவனமான ஆளு. கடன் கிடன் வாங்கி எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்? ரிஸ்க் எடுக்காமலேயே வண்டியை ஓட்டுனதுனால தான் எந்த வளர்ச்சியும் இல்லாம அப்ப இருந்த மாதிரியே இப்போ இருக்கீங்க. கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பரவாயில்லன்னு முயற்சி பண்ணித்தாங்க ஆகணும். இங்க பாருங்க, கடையை வச்சு உட்கார்ந்தா அது தனி மரியாதை. ஒரு கடையும் போனும் இருக்கிறது எவ்வளவு வசதி தெரியுங்களா?
இந்த மாதிரி நமக்கு ஐடென்டிட்டி இருந்தா ஏதாவது ஒரு சின்ன ஏஜென்சி எடுக்கலாம், கடையிலேயே தவணை முறையில வியாபாரம் பண்ணலாம். இல்ல லீலா, இதெல்லாம் வேண்டாம். இத பாருங்க, தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கடன் கேட்டு பாருங்க. இல்லாட்டி என்னோட நகை எல்லாம் எதுக்கு இருக்கு, அதை வித்து பணமாக்கிடலாமே. ஐயோ, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஏன்? இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்பதான் நானே உனக்கு நகையெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். உன் நகையெல்லாம் ஒன்னும் கழட்ட வேண்டாம். இங்க பாருங்க, அந்த நகையெல்லாம் சும்மா தானே இருக்கு. வீட்டுல அலங்காரமா இருக்கிறத விட அது நம்ம வளர்ச்சிக்கு உபயோகமா இருக்கிறது பெட்டர் இல்லையா? இல்ல லீலா, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நாம முன்னேறினா இந்த மாதிரி 1000 நகை வாங்கலாங்க. இது பாருங்க, எதுவும் யோசிக்க வேண்டாம். நான் நகையை தரேன், அதை வச்சு கடையை முடிச்சிடலாம். சரி, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி பாக்குறேன். 2-3 பேர்த்திட்ட கேக்குறேன். அப்பவும் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிப்போம். முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். பத்திரிக்கை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் பாலு சார் கொடுத்துட்டு வந்தேன். இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும். மத்தவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் எனக்கு கொடுக்கவே இல்லையே. என்ன சார் அப்படி சொல்லிட்டேன்? நீ வரணும்னு என் மனசுக்குள்ள நிறைய ஆசை இருக்கு. ஆனா என்ன பண்றது, நீ வந்தா எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே சீன்ற பத்தியா? சும்மா விளையாட்டுக்கு தான். சரியா சொல்லணும்னா இது என்னோட கடை. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? என் வீட்டுக்காரர் போன் பண்ணிருந்தாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க வராராம். எப்போ? இன்னும் 2-3 வாரத்துல. என்ன திடீர்னு? ஏதோ அவர் பொண்டாட்டி அவர் பார்க்க வராரு. அதுக்கு நீங்க எப்படி வாயை பொளக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாணிக்கம், இன்னொரு விஷயம். கொடுத்திருக்கிறது பெரிய அமௌண்ட். ஒருவேளை நாளைக்கு வீட்டுக்காரர் இங்க வந்ததுக்கு அப்புறம் பேங்க்ல அக்கவுண்ட செக் பண்ணி என்ன இவ்வளவு அமௌண்ட் குறையுதேன்னு கேட்டாலும் கேட்கலாம். அதுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவர் பேங்க்குக்கு போற மாதிரி வந்ததுன்னா அப்ப எனக்கு இந்த பணம் தேவைப்படும். இது நான் எதுக்கும் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லி வச்சிடுறது நல்லது இல்லையா? அதான் சொன்னேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். என்ன இங்கே நின்னுட்டீங்க? என்ன? வாங்க கோயிலை சுத்திட்டு வரலாம். நீ போய் சுத்திட்டு வா, நான் இங்க உட்காந்துருக்கேன். சரி. லீலா, லீலா, யோ, யாரே நீ என் மேல கைய வைக்கிற? என்னங்க என்னங்க நீங்க வாங்கல. இந்த பொறுக்கி ராஸ்கல் என் மேல கைய வச்சிட்டாங்க. எவ்வளவு திமிரு உங்களுக்கு? பொறுக்கி ராஸ்கல் என் பொண்டாட்டி மேல கை வைக்கிறீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். மன்னிச்சிடுங்க சார். சார் இதுக்குனே வரீங்க சார். பொறுக்கி எல்லாம் கோயிலுக்கு இதுக்குனே வரானுங்க சார். சார், நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது சார். ஆய முறா. என்னடா சார், மனலாம் அடிச்சு ஸ்டேஷன் கூட்டி போங்க சார். வாங்க சார். சார், முதல்ல விடுங்க சார். நீ யாருமா? நான் அவரோட பொண்டாட்டி. பொண்டாட்டியா? உன் புருஷன் என் பொண்டாட்டி மேல கை வைக்கிறாமா? இல்ல, நீயும் நினைச்சுதான். நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுங்க. இங்க பாருங்க, நானும் உங்க பொண்டாட்டியும் ஒரே கலர் சாரி கட்டிட்டு இருந்ததுனால அவர் நானே நினைச்சிட்டாரு. அது எப்படிமா? கோவில்ல அதுவும் நான் அவர் கூட வந்திருக்கும் போது வேற ஒரு பொண்ணோட தோலை போய் தொடுவாரா?
என் புருஷன் ரொம்ப தங்கமானவர், பொண்ணுங்க கிட்ட கண்ணியமா நடந்துக்க கூடியவர். தெரியாம நடந்த ஒரு சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க. ஏன் அவர் கண்ணு என்ன நொல்லையா? உன் பொண்டாட்டி உனக்கு தெரியாதே? இனிமே கண்ணை நல்லா திறந்து நட. வாடி போலாம். வந்துடுறானுங்க. சை, வாடி போலாம். போங்கயா, வேடிக்கை பார்த்து வந்துருவீங்க. வாங்க. சரி விடுங்க, அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. அப்புறமா எதுக்காக கவலைப்பட்டு இருக்கீங்க? ரொம்ப வேதனையா இருக்கு லீலா. பிறந்த நாள் அதுவுமா ஏதேதோ பேசிட்டாங்க. நான் என்ன பொம்பளை பொறுக்கியா? அந்த ஆளுக்கு உங்களை பத்தி தெரியாதுங்க. எப்படி லீலா? அவங்க இஷ்டத்துக்கு பேசுறதா? நீ மட்டும் வராட்டி என்னை அடிச்ச போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிருப்பாங்க. சரி விடுங்க, போனா போட்டோம். லீலா, நீ சொன்ன மாதிரி முன்ன பொண்ண தெரியாத ஒரு பொண்ண கோவில்ல வச்சு பப்ளிக்ல தொட முடியுமா? இப்படிமா சந்தேகப்படுவாங்க? ஏங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன், கோவப்படாம யோசிக்க முடியுமா? சரி சொல்லு. 2 மாசத்துக்கு முன்னாடி நாம இந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருந்தோம்னு வச்சுப்போம். ஒரு பேச்சுக்கு தான். அப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அந்த ஆள் என்கிட்ட இப்படி நடந்து இன்னைக்கு அந்த ஆள் இருந்த இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? இந்நேரம் அந்த ஆள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க மாட்டா? உங்களுக்காக யோசிக்கிற இந்த நியாயத்தை எல்லா சமயத்திலையும் மத்தவங்களுக்காக யோசிக்கணுங்க. யோசிப்பீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடை திறப்பு விழாக்கு இன்விடேஷன்லாம் கொடுக்கணும்ல. ஆமா மாப்பிள, எப்படி இருக்கு இன்விடேஷன்? என்கிட்ட கேக்குறீங்க, அப்புறம் என்னோட ஒப்பீனியன் சொல்ல வேண்டியிருக்கும். பரவாயில்ல, மனசுல இருக்கிறது சொல்லுங்க. நான் எப்பவுமே மனசுல இருக்கிறத பேசுறவன் தான். இது இந்த கிராமங்கள்ல மொய் விருந்துக்காக காதுக்கு துணு சொல்லி ஒரு மஞ்ச பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. கீழே போட்டா கழுத கூட திங்காது, அந்த ரேஞ்சில இருக்கு. இல்ல, எது ஆடம்பரம் தான். ஏங்க, ஆடம்பரங்கிறது வேற, கௌரவங்கிறது வேறங்க. மாணிக்கம் கடை திறப்புலான்னா சும்மாவா? அப்படி ரிச்சா இருக்க வேண்டாம். ஆமா மாப்பிள, ஆனா நம்ம என்ன நகை கடையை வைக்க போறோம்? காய்கறி வியாபாரம் தானே. ஏங்க, நீங்களே டிசைட் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு என்கிட்ட ஒப்பீனியன் கேக்குறீங்க? சும்மாதான். சும்மாவா? ஏங்க, என்ன மடைய நினைச்சீங்க? எதுக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? சரியா நக்கல் பிடிச்சாலா இருக்கு. யார் யாருக்கு இன்விடேஷன் அனுப்பணுமோ எல்லாம் எழுதிட்டீங்களா? கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். விட்டு போன பேரை மட்டும் ஞாபகப்படுத்தி எழுதிட்டு இருக்கேன். சுந்தரம் அம்மாக்கு எழுதுனீங்களா? இல்ல. ஏன்? நான் ஆஸ்பத்திரியில் அடிபட்டு கடந்தப்போ அம்மாவும் நிர்மலா போய் உதவி கேட்டா அவமானம் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அவருக்கு நான் பத்திரிக்கை வைப்பேனா? ஏங்க, அது வேற சூழ்நிலை.
இப்போ இருக்கிற விஷயம் வேற. அது மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பத்திரிக்கை அனுப்பாம இருக்கிறது ரொம்ப தப்புங்க. அவரோட தெய்வம் எனக்கு இப்ப தேவையில்லை. ஏங்க, நீங்க பேசுறது உங்களுக்கே தப்பா படல? அவரோட தயவு இல்லாம நீங்க ஒரு கடைக்கும் லாரிக்கும் ஓனரா இருக்க முடியுமா? பழசெல்லாம் மறந்துடாதீங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து உங்களை ஆதரிச்சு தொழில் கத்து கொடுத்தது சிவசாமி. இப்ப அவர் உங்களுக்கு விரோதி ஆயிட்டாரு. அவர்கிட்ட இருந்து நீங்க வெளியில வந்தப்போ, பணம் இல்லாதப்போ, வேலை இல்லாதப்போ பண உதவி செஞ்சு வேலையை கொடுத்து ஒரு கடைக்கு முதலாளி ஆக்குனது சுந்தரம் மாமா தானே? அவர் ஒன்னும் சிவசாமி மாதிரி உங்க விரோதி இல்லையே. அவருக்கு நீங்க இன்விடேஷன் அனுப்பாம இருந்தீங்கன்னா அப்புறம் நம்மள நன்றி மறந்தவங்கன்னு சொல்லுவாங்க. போதும் நிறுத்து. உன்னோட உபதேசம் எல்லாம் எனக்கு தேவையில்ல. அடுத்தது நீ என்ன சொல்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட சொந்தக்கார கும்பல் எல்லாம் கூட சொல்லுவேன். அதை மட்டும் நடக்காது. ஏங்க, லீலாவும் விஜயும் உங்க சொந்தக்காரங்க இல்லையா? ஆமா நீ தான் சொல்லிட்டு தெரியுற. ஆனா அவங்க மனசுல அந்த நினைப்போ மரியாதையோ கொஞ்சம் கூட இல்ல. உனக்கு தெரியுமா, நீ சொன்னதை வச்சு நான் விஜய போய் பார்த்தேன். என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லன்ட்டா. என் மேல கொஞ்சமாவது மரியாதை இருந்திருந்தா என்ன மாமாவை நினைச்சிருந்தா என்கிட்ட சொல்லிருக்க மாட்டான். அவங்க எல்லாம் ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. நீதான் சின்ன விஷயத்தையும் பூதாகாரமாக்கி அழட்டிட்டு தெரியுற. இத பார், இனிமே உனக்கு எந்த உறவும் கிடையாது. உன்னோட உறவெல்லாம் நானு, அம்மா, செல்வம், நிர்மலா தான். இதுதான் உன் வீடு. இனிமே உன் வீடு இருக்க, உன் வீடு. அதுல காட்டுற அக்கறையில கொஞ்சமாவது இனிமே இந்த வீட்லயும் காட்டு. பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விலைக்கு வந்தா என் இடத்த கொடுத்துடலான் இருக்கேன். உங்க அக்கா செம்பகம் தானே? ஆமாங்க. அதுகிட்ட பேச்சு நான் முடிவு பண்ணிக்கிறேன். உங்க 2 ஏக்கரை நீங்க கரை பண்ண தயாரா? அதுக்கு என்னங்க, சந்தோஷமா கொடுத்துடலாம். அப்படி சொல்லுங்கய்யா. இந்தாங்க, இத அட்வான்ஸா புடிங்க. பாக்கி வேலையெல்லாம் நான் ஒழுங்கா பார்த்து கவனிச்சுக்கிறேன். தானா? ரொம்ப நல்லது. இல்லையா? வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை தான் ஒரு சோழியா பார்க்க வந்தேன். என்ன சோழி? ஐயா, குளத்துக்கு வடகால உங்களுக்கு சொந்தமா ஒரு நல்லா இருந்துச்சுல? ஆமா. என்ன பண்ணீங்க? சும்மா தான் போட்டு வச்சிருக்கேன். ஏன் சும்மா போட்டு வச்சிருக்கீங்க? வேற என்ன பண்றது, கிணறு இல்ல. கிணறு தோன்றதுக்கு காசு இல்ல. என் மச்சனை ஒருத்தன் சூளை போடணும்னு அதை கேட்டிருக்கான். அதான் இப்போ ரொம்ப யோசனையில இருக்கேன். அந்த யோசனை எல்லாம் விடுங்க. உங்க நிலத்தை நல்ல விலைக்கு நான் கிரைம் பண்ணி தரேன். காரிகளா? கிரையமா? யாரு கேக்குறா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நல்ல விலைக்கு நான் கிரைம் பண்ணி தரேன். நீங்க கொடுக்க தயாரா? அந்த இடத்த வச்சு எனக்கு வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா மச்சனை கேக்குறானே. அவன் எப்பயா சூளை போட போறான்? அதுவும் தெரியல. 1 வருஷமோ 2 வருஷமோ. ஆனா அவன் கண்டிப்பா காசும் தர போறதில்ல. என்னையா வம்பா இருக்குது? காசும் தர மாட்டான். எப்ப சூளை போட போறேன்னு சொல்லவும் மாட்டான். எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க போறிய? உங்களை தேடி வர்ற ஸ்ரீதேவி எட்டி காலில் உதைக்கிறிய. மச்சனை தயவு வேணுங்களே. பாருங்க, முதல்ல நிலத்தை கரையம் பண்ணுங்க. அப்புறம் சூளைக்கு வேணுங்கிற நிலத்தை வாங்கி கொடுக்க நான் இருக்கிறேன்ல. அப்படியா சொல்றீங்க? ஆமையா, மேக்கால நிறைய நிலம் கிடக்குது. அவன் சூளை போட ரெடியா இருக்கும்போது நான் குத்தகைக்கு வாங்கி தரையா. இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. அருமையான யோசனை. நல்ல பார்ட்டியை நான் பிடிச்சி வச்சிருக்கேன். முதல்ல கரையம் பண்ணுங்க. நீங்க சொல்றது எல்லாமே சரியா இருந்தா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். அப்படி சொல்லுங்க. வாங்க, 2 இளநீ போட சொல்லுங்க, பேசி முடிப்போம். சரி, போங்க. சார், சார். வாங்க ரவி, இந்த மாசம் தவணை பணம் எவ்வளவு பார்த்து சொல்லுங்க. ஒரு எஸ்டிடி ஒன்று. ஓகே, பண்ணிக்கோங்க. Hello, hello. Is it Mr. Thomas? Yes, speaking. Sir, I am Santosh from Chennai. Yeah, tell me. Sir, நீங்க நெட்ல கொடுத்திருந்த இந்த கான்ட்ராக்ட் ஆஃபரை பார்த்தேன். இந்த இன்டீரியர் டெக்கரேஷனுக்காக மார்பிள், செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி அனுப்புறதுக்கு சென்னையில இருந்து ஒரு ஆள் வேணும் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஆமா. சார், ஐ அம் இன்ட்ரெஸ்டட் சார். ஓ, வெரி குட். சார், உங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொன்னீங்கன்னா மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம். ഓക്കെ, എങ്ങൾക്ക് എന്താണ് പൊരുட்கள் അത്യാവശ്യമെന്ന് താങ്കൾ പറയൂ. ആ പൊരുட்களுக்கான கொட்டேஷனை நீங்கள் அனுப்பணும். ആ கொட்டேஷன்
எங்களுக்கு ஓகேன்னா நாங்கள் அதை அப்ரூவ் செய்யும். நீங்கள் அந்த பொருட்களை வாங்கி அனுப்புறோம். நீங்கள் அனுப்புற பொருட்கள் ஃபாரின்ல இருக்கிற எங்க ஏஜென்ட் கிட்டிய உடன் பொருட்களுக்கு உண்டான பேமெண்ட் 1 மந்த்ல நீங்கள் கிட்டும். பொருட்களை வாங்கி அனுப்ப வேண்டியது நீங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சார், ஒருவேளை நான் அனுப்புற பொருள் ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டா அதுக்கு நாங்க பொறுப்பில்ல. மிஸ்டர் சந்தோஷ், யூ ஷுட் பி கிளியர் அபவுட் ஒன் திங். நீங்கள் அனுப்புற பொருட்கள் எங்க ஃபாரின் ஏஜென்ட் கிட்ட போய் சேர்ந்து அவர் ரெசிப்ட் அனுப்புற வரைக்கும் பொருட்களை நீங்கள் பொருட்களை தான் கன்சிடர் பண்ணுவோம். இன் கேஸ் எந்தானும் டேமேஜ் ஆகும் நீங்க பயந்தா இன்சூர் பண்ணிக்கலாமே. ஓகே சார். மிஸ்டர் சந்தோஷ், ஆர்டர்ல நீங்கள் எங்கள் ஃபாரின் ஏஜென்ட்டை ஹாப்பி பண்ணிட்டா அடுத்தடுத்து மாதிரி பல ஆர்டர்ஸ் നിങ്ങൾക്ക് கிட்டும். ஓகே, இட்ஸ் ஃபைன் சார். யூ கேன் மேக் மில்லியன்ஸ். என்ன, நீங்கள் ஒரு ஆளாயிட்டு இருந்து எல்லா பொருட்களையும் வாங்கி அனுப்புனா நோ பார்ட்னர்ஸ், நோ லேபரர்ஸ், எல்லா ப்ராஃபிட்டும் നിങ്ങൾക്ക് தான். இட்ஸ் a very easy way of making money, you know. சார், இது மாதிரி ஒரு சான்ஸ் தான் நான் எதிர்பார்த்தேன் சார். ஐ அக்ரீட் சார். கங்க்ராட்ஸ், யூ கேன் கோ அஹெட். നിങ്ങൾക്ക് എന്താങ്കിലും டவுட் இருந்தால் நீங்கள் சமயத்திலும் எனக்கு போன் செய்யலாம். ஓகே சார். எங்களுடைய வெப்சைட்ல நாம போட்டுக்கு போற அக்ரிமெண்ட், அதாவது கான்ட்ராக்ட் உடைய ஃபார்மேட் இருக்கு. அதை நீங்க டைப் பண்ணி சைன் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. அதே மாதிரி எங்களுடைய ஃபாரின் ஏஜென்ட்டும் அதை சைன் பண்ணி அனுப்புவார். ஓகே? டபுள் ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வணக்கம்மா, என் பேரு சிதம்பரம். வணக்கம். உங்களுக்கு யாரை பார்க்கணும்? முதலாளி இருக்காங்களா? அவர் டெல்லி போயிருக்காரு. அவரோட பிஏ தான் இருக்காரு. பிஏ சார பார்க்கலாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க சார். உங்களை பார்க்க மிஸ்டர் சிதம்பரம் ஒருத்தர் வந்திருக்காரு. உள்ள அனுப்பட்டுமா? உள்ள போய் பாருங்க. நல்லதுமா. ஐயா வணக்கம். அடடே, வாங்க மிஸ்டர் சிதம்பரம் சார், உட்காருங்க. இருக்கட்டும். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? ஏதாவது பாத்தீங்களா? எதையாவது ஃபிக்ஸ் பண்ணீங்களா? இல்ல இனிமேல் தான் வேலையை ஆரம்பிக்கணுமா? நல்லா கேட்டீங்க. கிட்டத்தட்ட பாதி வேலையை முடிச்சாச்சு. அப்படியா? பாதி வேலையை முடிச்சிட்டீங்களா? ஆமாங்க. பரவாயில்லையே. 9 பார்ட்டி கிட்ட பத்திரம் கித்தலாம் வாங்கி எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிட்டோம்ல. இந்த பாருங்க, எல்லாத்தையும் உங்கள்ட்ட காமிக்கு தான் கொண்டாந்து இருக்கிறேன். இந்த உரிமை பத்திரம், கிஸ்து ரசீது எல்லாம் இருக்குது. இந்த 9 பேருடைய இடமும் சேர்ந்து எவ்வளவு ஏரியா கவர் ஆகுது? 25 ஏக்கர். வெரி குட். பரவாயில்லையே. அவங்கள பத்தின அத்தனை விவரமும் இதுல இருக்குது. சார், நான் உங்களை சாதாரணமா நினைச்சேன். இந்த வயசுக்கு மேலேயும் சுறுசுறுப்பா வேலை பார்த்து பாதி வேலைக்கு மேல முடிச்சிருக்கீங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அது என் வழக்கங்க. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டேன்னா அது முடியற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். அதுவும் தவிர இத்தனை வருஷம் அனுபவம் இருக்குதுங்களா, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களே, அதனால என் வேலை சீக்கிரம் நடக்கு. வெரி குட், வெரி குட் மிஸ்டர் சிதம்பரம். உங்க மாதிரி பெரிய ஸ்தாபனம் என்ன பாராட்டினாலே பெருமைங்க. டேலண்ட் எங்க இருந்தாலும் அதை நிச்சயமா பாராட்டி தான் ஆகணும் மிஸ்டர் சிதம்பரம். நல்லதுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்கணும். சொல்லுங்க. அது இந்த கிரைம் பண்ற சம்பந்தமா நிறைய செலவெல்லாம் பண்ண வேண்டி இருக்குது. இந்த பத்திரங்கள்ல வில்லங்க பாக்குறது, அப்புறம் பார்ட்டிங்களுக்கு அச்சாரம் கொடுக்கறது, அப்படி இப்படின்னு இது வரைக்கும் கையை விட்டு கொடுத்துட்டு வரேன். மேற்கொண்டு நிறைய செலவாகும் போல இருக்குது. அதான் கம்பெனில கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா. அதுவா? சார் இப்ப டெல்லியில இருக்காரு. இந்த லைசன்ஸ் விஷயமா சார் இப்ப டெல்லியில மினிஸ்டர்ட்ட பேசிட்டு இருக்காரு. அவர் வந்த உடனே நான் ஏற்பாடு பண்ணி தரேன். சரிங்க, ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பல இடத்துல இந்த மாதிரி கொடுக்க வேண்டி இருக்குது. இப்ப வில்லங்க பாக்கணும்னா இந்த குமாஸ்தாக்கெல்லாம் கொஞ்சம் வெட்டினேன். அப்புறம் சில பார்ட்டிங்க எல்லாம் கொஞ்சம் தயங்குறாங்க. அவங்க கையில அச்சாரம்னு 500 1000 கொடுக்க வேண்டி இருக்குது. இதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க கவலையே படாதீங்க. இந்த மாதிரி வேலைங்க நாங்க நிறைய பண்ணிருக்கோம். நீங்க செலவு பண்ண பணம் உங்களுக்கு கட்டாயம் வரும். அது போதுங்க, அது கொடுங்க. வரட்டுங்களா? வாங்க சார். புது கடை திறக்கிறோம் சார், நீங்க அவசியம் வரணும். மார்க்கெட்ல பேசிக்கிட்டாங்க. மத்தவங்க சொல்லிதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. பரவாயில்ல, நீயாவது மறக்காம நேர்ல வந்து இன்விடேஷனை கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் பா. என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்களை எப்படி சார் மறக்க முடியும்? மாணிக்கம் வரல? இல்ல, அவரு வேற வேலையா போயிருக்காரு. ஓஹோ, நேர்ல என்ன பார்த்து அழைக்கிறதுக்கு அவருக்கு டைம் இல்லையாக்கும்? அப்படிலாம் இல்ல சார், நான் தான் ஜாஸ்தி அலைய வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா இப்பதான் அடிபட்டு ஒரு மாதிரி உடம்பு தேறி வருது. இந்த நேரத்துல பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம் தான். சும்மா விளையாட்டுக்கு தான்ப்பா சொன்னேன், சீரியஸா எடுத்துக்காத. உங்க முன்னேற்றத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கட்டாயமா நேர்ல வந்து உங்களை வாழ்த்துவேன். ஓகே? தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொரு விஷயம் செல்வம். சொல்லுங்க சார். அன்னைக்கு அம்மாவும் நிர்மலாவும் என்கிட்ட உதவி வந்து கேட்ட போது நான் அப்படி பேசியிருக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அது என் தப்பு தான். அவங்கள்ட்ட அப்படி நடந்துடக்கூடாதுதான், தப்பு தான்.
என்ன சார் இந்த நேரத்துல போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்ல செல்வம், சரியான விஷயங்களை எந்த வயசுக்காரங்க சொன்னாலும் நாம ஒத்துக்கணும். அப்ப நான் வரேன் சார். சரிப்பா. வாசல்வம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இவ்வளவு தூரம்? இல்ல புது கடை திறக்கிறோம். அதான் சுந்தர சாரை பார்த்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்களும் அவசியம் வரணும்னே. பணம் வந்த உடனே பழசெல்லாம் மந்திரக்கூடாது செல்வம். உங்க ஒன்னு நானும் மார்க்கெட்ல சிங்கிள் டீயும் பண்ண சாப்பிட்டு சுத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன பார்த்து வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடலாம. அப்படிலாம் இல்லண்ணே. சாமியே சைக்கிள்ல வரும்போது பூசாரி புல்லட் கேட்க முடியுமா? சுந்தரையாவை பார்க்கறதுக்கே நீ வந்திருக்க, நான் ஏமாத்திரம். அண்ணே ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க, மனசு கஷ்டமா இருக்கு. உண்மையை சொன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அண்ணனை விடுங்க, எனக்காக நீங்க வரணும். இல்ல செல்வம், மெயினான காய்கறிகள்லாம் வருவாங்க. நம்மள மாதிரி கொத்தமல்லி கறிவேப்பிலாம் எதுக்கு பாப்போம். இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? இல்ல செல்வம், டைம் இருந்து மூடு இருந்துச்சுன்னா வரேன், இல்லன்னா நீ கோச்சுக்காத. ஆனா உன் மேல எப்பவுமே ரெஸ்பெக்ட் இருக்கு செல்வம். தேங்க்ஸ்ண்ணே, வரேன். பணம் கடன் வாங்குறது எவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு இப்பதான் தெரியுது. அது சரி, அடுத்தவன் கையில இருக்கிற பணம் நம்ம கைக்கு வருதுன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்துருமா? அதான்ப்பா, மதுசூதனை சொன்ன மாதிரி சிட் ஃபண்ட்ஸ்ல சேரலான்னு முடிவு பண்ணிட்டேன். சிட் ஃபண்டா? என்னடா சொல்ற? ஆமாமா, என் கஸ்டமர் வீட்டு மாடியில மதுசூதனன் ஒருத்தர் குடியிருக்காரு. அவர் இது வரைக்கும் ஃபைனான்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அதெல்லாம் பண்றது இல்ல, சிட் ஃபண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அதுல சேர சொன்னாரு. சேர்ந்த முதல் மாசமே பணத்தை எடுத்து கொடுத்துறங்கிறாரு. என்கிட்ட கூட இந்த விஷயமா பேசினார் அத்தை. என்கிட்டயும் சொன்னான். நல்ல யோசனையா தான் இருக்கு. இதுனா உடனே பணத்தை எடுத்துடலாம், மாசம் மாசம் கட்டினா போதும். வட்டிக்கு பணம் வாங்கினா மாசம் மாசம் வட்டி கட்டணும், அதுக்கப்புறம் கடைசியில அசலையும் சேர்த்து கட்ட கஷ்டப்படணும். அதை இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது நல்ல முடிவா தோணுதுப்பா. அதான்ப்பா, அந்த சீட்ல சேரலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி சட்டுன்னு முடிவு பண்ணிடாதீங்க. அந்த ஆள் எப்படின்னு சுத்து வட்டாரத்துல கேட்டு விசாரிங்க. என் கஸ்டமரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் விசாரிக்காமல அவர் வீட்டுல குடி வச்சிருப்பாரு. அதை மட்டும் நம்ப முடியுமா? இது வரைக்கும் பணம் வாங்கி பணம் கொடுத்து கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் தப்பானவரா இருப்பாரா? இருந்தாலும் லீலா, நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நான் எடை போட்டுருவேன். இப்ப இவர்கிட்ட நான் பணம் கட்டோன்னு அவர் இல்லன்னு ஒரே வார்த்தையில சொல்லிருக்கலாம் இல்லையா? இப்படி எதுக்கு அவர் எனக்கு ஒரு யோசனை சொல்லணும்? நானே சந்தேகம் பிடிச்சவன், நீ என்ன விட சந்தேகம் பிடிச்சவளா இருக்கியே. சரின்னு சொல்லு. சரிங்க, அப்புறம் உங்க இஷ்டம். லீலா, அட பாட்டி, வாங்க பாட்டி. சௌக்கியமா இருக்கியா கண்ணு? எப்படி இருக்கீங்க நீங்க? உங்க உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? உடம்பு தானே சகல விதமான வியாதிகளோடு சௌக்கியமா இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? பின்ன என்னய்யா, இந்த வியாதி இருக்குதே இளம் வயசுல எதிரி மாதிரி பக்கத்திலேயே வராது, நடு வயசுல விருந்தாளி மாதிரி அப்பப்போ வந்து போகும். வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ புருஷ முண்டாட்டி மாதிரி கூடவே இருந்து உசுர வாங்க. பாட்டி இருந்தாலே ஒரே கலகலப்பு தான். அது ஒண்ணுதானடிமா ஏன் சொத்து. ஆமா, திடீர்னு எங்க ஞாபகம் உங்களுக்கு எப்படி வந்தது? மாடி, உங்க ஞாபகம் எல்லாம் எனக்கு இருக்குது, வர்றதுக்கு நேரம் இல்ல. என்னமோ எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, வந்தேன். லீலாவையும் பார்த்துட்டு அப்படியே விஜய் கண்ணையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். லீலா கண்ணு, இப்படி வா. கல்யாணம் பண்ணி வருஷம் ஆச்சே, ஏதாவது விசேஷம் உண்டா? பூச்சிப்புழு ஏதாவது உண்டா? அடி சக்கடா ராசாத்தி, நல்லா இரு. நீயும் தனம் சரோ மாதிரி அருமையான பிள்ளையா பெத்துடு. பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருக்கு கண்ணு, நீ நல்லா இரு. பாட்டி ஏதாவது சாப்பிடுறீங்களா? நீ எடை கொடுத்தாலும் நான் சாப்பிடுறேன். சரிங்க பாட்டி. சரி.